Hello guys, welcome back to my channel. நான் உங்கள் ஷாம் கேமர். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸ்ட் வச்சு கேக் செய்ய போகிறோங்க. ஸோ இதுதான் ஈஸ்ட்டு. இப்போ மலாயில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கொடுத்துருவாங்க. ஈஸ்ட்டுக்கு சவுண்ட் ஒன்று வச்சுருவாங்க. ஓகே guys, இது வாங்க கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அண்டு ஈஸ்ட்டு அடுத்தது வீட் ஃப்ளோர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். சுகர் ஒரு ஒன்று எடுக்கணும் கைஸ். எங்கே ஆர்டர் இருக்கு சுகர் கம்மியாக இருக்குது. இது ரீஃபில் பண்ணி வந்துடுறேன். ஓகே கைஸ், அண்ட் ஃபைனல் நம்ம இதுவும் ரீஃபில் பண்ணாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா பிளேட் ஒன்று எடுத்துருக்கேன். வந்துட்டு பவுல் வச்சுன்னா இன்னும் சூப்பர் நல்லாயிருக்கும். அப்புறம் வச்சிடலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு தெரியுதுதான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸில் வச்சிங்கன்னா 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இது போட்டுருணும். என்னது ஃப்ளோர், வீட் ஃப்ளோர் மாவு கைஸ். பார்க்க முடியல, உறக்க முடியல கைஸ். வெரி வெரி சூஸா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதோட சிக்கு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்காங்க. எப்படி போட்டுருக்காங்களே புரியல. இவங்க சவுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி எடுத்து என்ன ஓகே கைஸ், ஃபைனல் இது பண்ணியாச்சு. இது பண்ணியாச்சு சொல்லிட்டுருக்கேன். ஸோ கைஸ், நான் கொஞ்சோண்டு இதில் கொட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், எவ்வளோ தூரம். ஓகே, இதுலேருந்து கைஸ் 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு கைஸ், 2வது ஸ்பூன் வர மாட்டேங்குது. இது இன்னும் 10 ஸ்பூன் இன்னும் வரல கைஸ் முன்னாடி. ஓகே கைஸ், முன்னாடி கரெக்டாக போட்டாச்சு. அப்போ அடுத்தது ஈஸ்ட் ஓப்பன் பண்ணணும். வந்துட்டேன். அது ஈஸ்ட். ஸோ கைஸ், ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா அது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஃபர்ஸ்ட் ஆமாண்டா மைக்ரோ ஆர்கானிசம், லிவிங் திங்ஸ், பாக்டீரியா. ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ போதான் போதும். லாஸ்ட்டாக ஃபார்ம் 2 இப்போ வந்தாங்க. ஃபார்ம் 2னால அதான் கைஸ் இதில் போட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே இது கொஞ்சம் ஈஸ்ட்டு கூட ஆட் பண்ணலாம். டேய் காஃபியில் வந்துட்டேன். இதுலேயே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். குக்கியில் ப்ளஸ் அப்புறமா இது என்ன ஆட் பண்ணலாம், குக்கின்னு இருப்பாங்க. அடுத்தது இது கொஞ்சம் இது பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் வந்து போடணும். ஓகே அதிகமாச்சு கைஸ், அதிகமாகவே இருக்கும் ஆகலை. ஸோ கைஸ், நீங்கள் மீனெல்லாம் இது கழிப்பீங்க. இது இங்கேருந்து காட்டுறா மீனெல்லாம் இது யூஸ் பண்ணீங்களா. கைஸ், இது நல்லா கலக்கணும். இது கூட எடுத்து போட்டுருங்க இதில். கைஸ் சாரி கைஸ், யாரும் அவசரப்பட்டு அப்படியே செஞ்சிடாதீங்க. சுகர் ஆட் பண்ணணும். நல்ல வேலை கைஸ், எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. இந்த மூடியில் கொட்டி போடலாம். ஸ்பூனை அந்த மூடியில் கொட்டி போட்டுடலாம். அதுவும் கைஸ் இவ்வளோ சுகர் போட்டால் போதும். இதில் கொஞ்சம் கேக் இல்லை டோனட், 2 டோனட் காசு. வேறு ஒன்றும் இல்லை, ஆள் வீட்டுக்கு மாற்றி வந்துட்டாங்க. கைஸ் இப்படி நல்லா கலக்கணும். ஒரு இடத்துல இந்த கட்டான் நல்லா இருக்கணும் கைஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ கைஸ், இது 5 நிமிஷம் விட்டுருலாம். எதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இது செய்ய போகிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைஸ் கண்டிப்பாக இவ்வளோ 10 கேட்குறீங்க பத்தாது கைஸ். தப்பானா இல்லைடா, பசங்க இப்படி தானே பண்ணணும். இது போதும் கைஸ்.
இதே எப்போ விட்டுருங்க, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஆமாம், காப்பி ரைட்ஸ். ஸோ வந்துட்டேன். அதர்வைஸ் ஈஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரியா. அதே இது கேமராட்ட ஒரு இந்தியா காசுக்கு எப்படியும் ஒரு 1 lakh கிட்ட வருது. 1 lakh கிட்ட வருது, இன்னும் வரல. கேமரா அவன் பேசுறது கேட்குது என்ன தெரில. வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இதில் சவுண்டு பண்ணிக்கிறீங்க. எப்படி பேசுறது சவுண்ட் இதுக்குள்ள போட்டேன். இட்ஸ் ஓகே. ஓகே, சமைக்க சொல்லிட்டு போகலாம். இது அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நைஸாக தான் இருக்கும். அது தொட்டால் அவங்களுக்கு தெரியும், அந்த சுகர் ஃபீல் கொஞ்சம் வரும். ஏன்னா சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணணும். கை இந்த நிலைமத்தில் நீ காட்டுறான்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஐ மீன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணாதீங்க, அதிகமாக ஆட் பண்ணுங்க. கரெக்டாக 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுவாங்க. அதான் வயசு அப்போ இந்த சைடு கொஞ்சம் இந்த மாதிரி வயசு இப்படி ஊற்றிடலாம். அவ்வளோதான் வயசு. அதிகமாக ஆயிடுச்சு போல. ஃபுல்லாக இல்லை வயசு கொஞ்சம் ஊற்றிருக்கேன் பாருங்க, அவங்களே தெரியும். ஆமாம், பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட்டி செய்ய பதிலாக மாவு பரட்டோம், அந்த மாதிரி தான் பரட்டணும். கேஸ் இது உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒயிட் சுகர் இந்த மாதிரி சுகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் தான். இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலி. கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் விட்டோன்னா மூடி வச்சிடலாம். அடுத்தது 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புஃபாக இருக்கும். கொஞ்சம் ஃபைனலி கொஞ்சம் பார்க்கல, கொஞ்சம் மேலே வந்திருக்கு. நான் அவசரம் விட்டு இப்படி அழுத்திட்டேன். மேலே பேக்டீரியா வெளியே வரல, கொஞ்சம் ஆக்டிவாக ஆகுது. நல்லா பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இது போட்டுருங்க பார்த்தீங்களா பிக்சரு. இது பார்த்தீங்கன்னா எப்போ இருக்குது கைஸ், இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இது வச்சு தான் இப்போ ஒன்று செய்ய போகிறோம் கைஸ். செய்யலாமா? ஓகே கைஸ், இப்போ நம்ம நல்லா எடுத்தாச்சு. ஸோ இதோட சவுண்ட் வந்து வச்சுக்கோங்க. இப்போ கேட்டீங்களா, அதுதாங்க பார்த்தீங்கன்னா இந்த கடாயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை எடுத்து இதில் எப்படின்னா அதானே கேட்குறீங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு கைஸ் நான் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட்டுக்கிறேன். க்ளவுஸ் போட்டாச்சு. இப்போ தான் ஸ்டிக்காக இருக்காது, நம்மளால நல்லா பண்ண முடியும். ஆனால் இதில் ஒட்டிச்சு கைஸ். நான் எடிட்டிங் கைஸ். பட்டர் பேப்பர் இல்லை கைஸ், ஆக்சுவலி பட்டர் போடுவோம். பட்டர் இல்லை, அது தான் கீ நெய். இல்லை கீ நெய், அது என்ன சொல்லுவாங்க சில தெரியலையே. நெய் கூட சொல்லுவாங்க, கீ கூட சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் தான் போதும். இது கொஞ்சம் அதிகம் தான். இவ்வளோ போதும் கைஸ், கரெக்டாக இருக்கும். இவ்வளோ போதும் கைஸ். இப்போ இதை தூக்கி ஒன்றுத்துக்கு மட்டும் தான் கைஸ், ஃபுல்லத்துக்கும் இல்லை. இது ஒன்றுத்துக்கு மட்டும் தான். அதெல்லாம் வருமா? கையில் போடணும். கையில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால எனக்கு பிடிக்காது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாக இருக்குது. இப்படி சீஸ் மாதிரி வளர்த்துச்சுன்னா உங்கள் சக்ஸஸ் கைஸ். இந்த மாதிரி இல்லைன்னா சக்ஸஸ் கூட ஆகும் சம்டைம்ஸு. ஆனால் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா நல்லா சொல்லி ஒரு நெய் தெரியணும், தெரியக்கூடாது. ஆக்சுவலி தெரியலாம், நோ ப்ராப்ளம்.
கைஸ் இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்கன்னா அளவு சரி கைஸ் இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்களா அளவு அதே போதும். நான் இது மிக்ஸ் பண்ணுற சவுண்ட் எடுக்க கேளுங்க. மிக்ஸி க்ளவுஸ் கைஸ் சிஸ்டர் க்ளவுஸ் பண்ணுறேன். சவுண்டு வாய்ஸில் கேட்க மாட்டேன் தெரியல பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் கூட கேட்கல. நான் எவ்வளோ தூரம் இருக்கலாம் பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கு பாருங்க புரியுமான்னு தெரியல பாருங்க. அதான் பஸ் லைட் சிஸ்டம் வந்து ஆயில் தெரியுது. ஆயில் தெரிஞ்சுக்காது. அதான் பஸ் இப்படி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணேன். அப்புறம் இருக்கா காலி சொல்லி இருக்கா ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அதான் பஸ் ஈஸ்ட் வந்து நானும் ஏதாவது குக்கிங் பண்ணதே இல்லை. என்ன சொன்ன? நானும் ஏதாவது குக்கிங் பண்ணதே இல்லை. ஓகே கைஸ் இப்போ நம்ம இங்கேருந்து என் பண்ணிக்கலாம். அது வீடியோ இல்லை இங்கேருந்து இந்த மாதிரி கலக்கிறது என் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இது பண்ண போகிறோம்னா இல்லை இப்போ தான் விட்டேன் கைஸ். இப்போ தான் ½ hour விட்டேன்னா. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறேன்னா நல்லா பஞ்ச் பண்ணணும். நல்லா பஞ்ச் பண்ணணும் கைஸ். பாருங்க கைஸ் ஃபாஸ்ட் அடிச்சா இப்படி இருக்கும். ரொம்ப சொல்ல வரும் இப்படி கைஸ். அது எதுவும் சொல்லுவாங்க கைஸ் வரண்ட பேரை. லிக்விட் இல்லை அது ஸ்லைம் மாதிரி கைஸ். இப்படி இருக்கா ஸ்லோ அடிக்கிறேன். இப்படி இருக்கு கைஸ். ஓகே கைஸ் ஸோ இப்போ இது மாதிரி பஞ்ச் பண்ணணும்ல. சரி கைஸ் நல்லா பஞ்ச் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த மாதிரி ஓட்டு வந்திருக்கும். ஸோ கைஸ் இதை ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஸோ இப்படி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓட்டோ வந்துச்சுன்னா ஆமாம் கைஸ் சும்மா பண்ணாதீங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலி வரோம் தான் கைஸ். இந்த மாதிரிலாம் வரோம் தான் கைஸ். ஸோ இது கண்டினியூ பண்ணால் திருப்பி நம்ம இது வந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. ஸோ திருப்பி பண்ணணும். ஓகே கைஸ் திருப்பி பண்ணிட்டு கண்டினியூ வீல் போட்டு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். ஆக்சுவலி அது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யில் ஆட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு கொஞ்சோண்டு நெய் சும்மா இப்படி தடுவுனா போதும். ஸோ தடுவுனா போதும் கைஸ். இப்படி கொஞ்சம் பண்ணலாம். ஸோ கைஸ் இதை எப்படி அளவு எடுக்கலாம் கேட்டிங்கன்னா இப்படி வச்சுட்டு ½ பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இதில் இப்படி எடுக்கும் பார்த்தீங்களா. இதில் இந்த இது மட்டும் எடுத்துக்கோங்க கைஸ் தனியாக. இதுதான் முக்கியம். இது வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை அவுச்சிடலாம். ரொம்ப அன்கன்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ். ஓகே இருக்கு எனக்கு தான் தெரியுது. ஃபீலிங் ஒரு மாதிரியாக இருக்குது. சவுண்டு கூட கேளுங்க. எப்படி இருக்கு கேட்டிங்களா கைஸ். ஓகே கைஸ் இப்போ மைக் செல்லு போடுங்க. எப்படி கேளுங்க இது கேளுங்க. பாருங்க அது உள்ள வர்றேன். ஸோ கைஸ் நான் இப்போலாம் பார்க்க மாட்டேன். அது எடிட்டிங் பண்ணி தான் பார்ப்பேன். ஓகே கைஸ் இப்போ நான் எப்படி ரவுண்டு பண்ண சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இப்படி நல்லா ரவுண்டு பண்ணிக்கணும் கைஸ். இதில் கூட கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் மாதிரி தோணுது. அவ்வளோதாங்க. ஸோ கைஸ் இதை நல்லா ரவுண்டு பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ரவுண்டு பண்ணணும்னா யாரு கூடலாம் வரக்கூடாது. ஸோ ரவுண்டு பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அங்கே காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆச்சு நல்லா இருக்காது சும்மா தான் சொன்னேன். ஓகே கைஸ் ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டான். ஓகே இருக்கட்டும். கட் பண்ணுறா டே. எடுத்துட்டு தான் இருக்கியா. ஸோ ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா தவா நல்லா சூடு அடிச்சு. தவா இல்லை கடை. அது இங்கேருந்து காட்டுறா. கடையை சூடு அடிச்சு. ஸோ இப்போ ஆயில் போட போகிறோம். ஆயில் நல்லெண்ணெய் எண்ணெய் என்ன சொல்லலாம்.
ஓகே गाइस இது உள்ள கொடுக்கறது இப்பதான் கழுவுன பாருங்க கழுவுனோமா இப்பதான் கழுவுன ஸோ गाइस நான் பாட்டு வந்து போடக்கூடாது எப்படி போடணும்னா இதுவா எதுக்கிட்டு இருக்குன்னா சூடு வாங்கன்ட்டு தான் சூடு ஆகணும் இப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படியே ஒரு ஓட்டையை உருவாக்கிட்டு டூலர் ஷேப்பில் பண்ணிட்டு உள்ள போடணும் புஷ்ஃபுண்டு வந்துடுவாங்க அதுதான் இப்போ கான்செப்ட் இதுக்கு அப்படியே சைடில் இல்லை சைடில் கூட இல்லை வேஸ் இதில் வச்சுட்டு தெரிக்கும் தெரிக்கலாம் அப்போ சினிமா மட்டும் கண்டினியூ பண்ணுறேன் ரொம்ப சவுண்ட் இருக்கு கேளுங்க அவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று வறுத்துட்டோம் ஓகே இப்போ இன்னொன்று போடலாம் நல்லா சூடாகட்டும் ஓகே கேஸ் நல்லா சூடு வரட்டும் வேணாம் ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் அப்புறமா போடணும் ஓகே கேஸ் பாருங்க பறக்கும் ஓகே கேஸ் ஃபஸ்ட்டு நான் இதை ஃபுல்லாக ரெடி பண்ணி கட்டுறேன் ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2 எடுத்து போட போகிறோம் ஒன்றா பயமாக தான் இருக்குது பாருங்க கையிலே வந்து பட்டுருச்சு கேமரா பட்டிருக்கோம் ஆமாங்க கேமரா கையில பட்டுருச்சு ரொம்ப சுடுது வேற ரொம்ப ஹைல வச்சிட்டேன் பார்த்தீங்களா கைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு ஐயோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாம் வறுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் லாஸ்ட்டு லெட்ஸ் கோ கைஸ் கைஸ் வந்துருக்கு பார்க்க மதுவடை மாதிரி இருக்குது அதிரசம் மாதிரியா இருக்குது இது எல்லாம் சொல்கிறது கூட தெரில சரி லாஸ்ட்டு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே மட்டும் நல்லா வறுத்துக்கலாம் கைஸ் ஓகே அடுத்தது இப்போ கொஞ்சோண்டு அப்படி மாறும் அப்படியே ஓடிடலாம் கைஸ் நல்லா தப்பிச்சிட்டோம் கைஸ் எனக்கு கீழே நல்லா சமைக்க வேண்டியது இருக்குது சமைக்கல ஓகே கைஸ் ஆயில் கொஞ்சம் நேரம் போட்டுடலாம் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் போதும் கைஸ் ரெடி ஆயிரும் லாஸ்ட்டு கைஸ் நான் கொஞ்சம் திருப்பிடலான்ட்டு வாயில வருது கைஸ் ப்ளஸ் இதோட சவுண்டோட கொஞ்சம் கேட்குறீங்களா உங்களுக்கு தான் கைஸ் ரிஸ்க்கு இதெல்லாம் அவ்வளோ ரிஸ்க் பண்ணி எடுத்திருக்கேன் 50 இல்லைன்னா எவ்வளோ வருது 50 இல்லைன்னா எவ்வளோ வருது 50 times 20 1000 கைஸ் ருப்பீஸில் அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஓகே கைஸ் இது அப்புறமா கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இது லாஸ்ட் ஒன் ஓகே கைஸ் இங்கேருந்து நம்ம வீடியோ எண்ட் பண்ண மாட்டோம் லாஸ்ட் ஒரு ஆம்லெட்டில் ஃபினிஷ் பண்ணிடலாம் see you in next video bye bye you got bye bye from some gamer bye bye